நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. தேவனே, மறுரூபமாகட்டும். மகிமை மேகமே, எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறவர் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு மாற்றும் தெய்வம் உம்மை போல சாயலா. ஒரு மாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் மக்காக துடிக்கும்.
நடக்கக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும். இரவெல்லாம் எங்கள் நினைவுகள் உம்மை பற்றி மாறட்டும். எங்கள் பேச்சு எல்லாம் பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவாக மாறட்டும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம் உமக்கு தர எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மற்ற காரியத்துக்கு மற்ற நபர்களுக்கு உலகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் உங்களுடைய உறவில் உள்ள முக்கியத்துவம் அதிகரிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் ஆசை எல்லாம் நீராக மாறணும். எங்கள் ஏக்கம் எல்லாம் நீராக மாறணும். எங்கள் வாஞ்சை எல்லாம் உங்களுடைய பிரசன்னமாக மாறணும்ப்பா. நீர் அதை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்தில் தங்கி உங்களுடைய பிரசன்னத்தில் அகமகிழ்கின்ற ஒரு கிருபை உண்டாகட்டும். உண்மை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் ஒரு கிருபை எங்கள் மேலே ஊற்றப்படட்டுமே. ஹல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கினீரே, புது வாழ்வு தந்தீரே. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. மறுவாழ்வு தந்தீரே. எங்கள் பாவத்தின் வாழ்க்கையை மாற்றி புது வாழ்வு தந்தீரே. எங்களை ரட்சித்தீரே. மறுவாழ்வு தந்தீரே. எங்களை மீட்டுக் கொண்டீரே. மறுவாழ்வு தந்தீரே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. அப்பா, எங்களுடைய ஆசையெல்லாம் உண்மையில் மாத்திரம் இருக்கட்டும்ப்பா. எங்களை உருவாக்கினவர் நீர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர், எங்களை அழைத்தவர் நீர், எங்களை பாதுகாத்து வருகின்றவர் நீர். எங்களுக்கு தேவையான நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறவர் நீர். ஆறுதலற்ற நேரத்தை எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர். எங்களை அபிஷேகித்தவர் நீர். எங்களை மட்டும் கைவிடாமல் நல்ல எபினேசராய் நடத்தி வருகிறவர் நீர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதலிடம் உங்களுக்கு தரத்தக்க ஒரு கிருபை உண்டாகட்டும்ப்பா. உங்களுடைய உறவில் சரியாக வாழ, உம்மோடு உறவில் வாழ்க்கையை வாழ கிருபத்தாங்க. எங்கள் ஆசையெல்லாம் நீராக மாறும் போறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. அப்பா, நீங்க மட்டும் போதும். எவ்வளவு பெரிய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய
வெளிப்படுத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Thank you Lord, hallelujah. அப்பா, நாங்கள் உங்களுடையவைகளை கேட்கல, உங்கள்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், மற்ற எல்லா உலகத்தரமான ஆசீர்வாதங்களையும் தாண்டி உங்களையே நாங்கள் கேட்குறோம். உங்கள் பிரசன்னத்தை எங்களோடு இருக்க கேட்குறோம். அப்படியே நீ தரப்போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் ஈடு இணையில்ல நாமத்திலே தேவ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு ஆராதனையை நாம் பார்த்தோம், நாமும் சேர்ந்து ஆராதித்தோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாம் போன வாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய தலைப்பில் என்ன தலைப்பில் நாம் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வஸ்திரங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். போன வாரம் நாம் தியானித்தோம், மகிமையின் மேல் இருந்த, மகிமையிலே களி கூர்ந்த அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டவுடனே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து மாய்மாலமான அத்தி இலை என்கிற வஸ்திரத்தை உடுத்தி தன்னுடைய சரீரத்தை மறைத்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தரோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாமலே ஏதேனில் ஒரு பலி கொடுத்து ஒரு வஸ்திரத்தை, தோலிலான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அப்போ மாய்மால வஸ்திரத்திலிருந்து நீதியின் வஸ்திரம். போன வாரம் நாம் தியானித்தோம், உன் நிர்வாணத்தை தேவன் மூடுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை போன வாரம் கேட்காதவர்கள் ஏதாவது ஒரு தேவ பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உடனடியாக செஞ்சு நீங்கள் அதை கேட்கும்படியாக நான் கர்த்தருக்குள் உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். இந்த 2வது வாரம் நான் தியானிக்க போகிற வஸ்திரத்தின் தலைப்பு அழுக்கு வஸ்திரம். சொல்லுங்க, அழுக்கு வஸ்திரம். திருப்பிக் கொள்ளலாம். தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1 - 5 வரை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். தரிசனத்திலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நான் பார்க்கிறேன். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். யாரு? எந்த யோசுவா? ஆசாரியனாகிய, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நிற்கிறார். தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். பக்கத்தில் தூதன் அவனுக்கு விரோதம் செய்ய வலப்பக்கத்தில் நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவேன். இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று யோசுவாவை குறித்து தேவன் சாட்சி தருகிறார். அடுத்த வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா, யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அடுத்து வேதம் சொல்லுகிறது, 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார்.
அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். 2 கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, hallelujah. பிரியமான தேவ பிள்ளைகளே, சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். யோசுவாவுக்கு வலப்பக்கத்திலே பொல்லாத சத்துரு அவனுக்கு விரோதம் செய்யும்படி நிற்கிறான். கர்த்தர் யோசுவாவை குறித்து சொல்லுகிறார், இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லிவிட்டு உடனே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பார், உன் அக்கிரமம் உன்னை விட்டு நீங்குகிறது, உன் அக்கிரமத்தை நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிக்கிறேன் என்று சொல்லி பாகையை வைத்து யோசுவாவுக்கு வெண் வஸ்திரத்தை தரிக்கிறார். அப்போ 2வது வாரம் நாம் தியானிக்க போகிற 2வது பிரசங்க தலைப்பு என்ன தெரியுமா? அழுக்கு வஸ்திரம் மற்றும் அழுக்கு வஸ்திரத்திலிருந்து சிறந்த வஸ்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதாகமத்திலே வஸ்திரம் என்று சொல்லி வந்தாலே அது ரட்சிப்பு. வஸ்திரம் என்று சொல்லி வந்தாலே அது ரட்சிப்பு. நீங்க நல்லா கவனிக்கணும். பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் தன்னுடைய வஸ்திரத்திலே அவன் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? அவனுடைய வஸ்திரம் முழுவதும் அழுக்கு கரை படிந்து இருக்கிறது. அந்த கரை என்ன தெரியுமா? ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பார், உன் அக்கிரமம் உன்னை விட்டு நீங்கும்படி. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் கரைப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாவம் வேற, மீறுதல் வேற, அக்கிரமம் வேற. 3 காரியத்தை எழுதி கொள்ளுங்கள். அக்கிரமம் என்றால் என்ன? ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது அக்கிரமம். சொல்லுங்க, அக்கிரமம் என்றால் என்ன? ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது அக்கிரமம். 2வது, அக்கிரமம் என்றால் என்ன? அதாவது இது எப்படி சொல்ல? ஃபர்ஸ்ட் சொன்ன அக்கிரமம் என்று சொன்னால் ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது. 2வது, பாவம் ஒரு குணமாக மாறுதல். பாவம் எப்படி ஆயிரும்? ஒரு கேரக்டராகவே மாறிடும். அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் உண்டு, அக்கிரமம். அதான் பாவம் ஒரு கேரக்டராக மாறுகிறது, ஒரு அக்கிரமம். நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தின் சம்பளம் வேற, அக்கிரமம் மிக முக்கியமானது. வேதாகமம் இந்த அக்கிரமை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த அக்கிரமம் தலைமுறை தலைமுறையாக பின்தொடரும். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். யாத்திராகமம் 20:5. தலைமுறை தலைமுறையாக 3-4 தலைமுறையாக இந்த அக்கிரமம் நம்மளை பின்தொடரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் வந்துவிடக்கூடாது. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய வஸ்திரம் கரைப்பட காரணம் என்ன? அவர் அக்கிரமம் அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த வெள்ளாடைய கரை உள்ள ஆடையாக மாறுகிறது. அழுக்கு வஸ்திரம், அழுக்கு. எழுதி கொள்ளுங்கள், அக்கிரமம் ஒரு அழுக்கு, அக்கிரமம் ஒரு கரை. இந்த பகல் நேரத்திலே அல்லது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இரவு வேளையாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து உனக்கு பாகையிலே வெண் வஸ்திரத்தை தேவத்துடைய ஆவியானவர் தரிப்பிக்க போகிறார். ஆமென் என்று விசுவாசிக்கிறவர்கள் 2 கைகளை தட்டி தேவத்தை ஸ்தோத்தரிக்கலாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். அப்ப 2வது எழுதி கொள்ளுங்கள், அக்கிரமம் மரணத்தை கொண்டு வரும். அக்கிரமம் முதலாவது சொல்லி தந்த அக்கிரமம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பின்வரும். 2வது சொல்லி தருகிறேன், அக்கிரமம் மரணத்தை கொண்டு வரும். என்ன மரணம் தெரியுமா? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போய் விடுவோம். அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான்.
மூணாவது அக்கிரமத்தை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய். அப்ப மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள், அக்கிரமம் விலப்பண்ணும். அக்கிரமம் விபச்சாரத்தில் விலப்பண்ணும், ஓரினை சேர்க்கையில விலப்பண்ணும், அசுத்தத்தில் விலப்பண்ணும், இச்சையில விலப்பண்ணும், சுய இன்பத்தில் விலப்பண்ணும், மார்க்க பேதகத்தில் விலப்பண்ணும், ஜாதி வெறியில விலப்பண்ணும், பாரம்பரியத்தில் விலப்பண்ணும். ஏன் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது தெரியுமா? நான் விழல, அக்கிரமம் விழ பண்ணுகிறது. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, உன் வெண்வஸ்திரம் ஏன் அழுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றா, உன் அக்கிரமம். அக்கிரம வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ஆசாரிய நிக்கிறா. அப்பமும் சத்துரு அவனை விட்டு போகல. அவன் வலது பக்கத்தில் அவனுக்கு விரோதம் செய்யும்படி நிக்கிறா. இந்த நேரத்தில் நான் இப்படியாக சொல்லுகிறேன், உன் வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்க வேண்டும். உன் அக்கிரம வஸ்திரங்கள் அக்கிரமத்தினாலே கரப்பட்டபடியினா சத்துரு உன் வலது பரிசத்தில் நிற்கிறா. இந்த பகல் நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில் உன் வல பக்கத்தில் இருக்கிற சத்துருவை கர்த்தர் சிறை பிடிப்பாராக. நான் என்ன சொன்ன? அக்கிரமம் 3ஆம் 4ஆம் தலைமுறை. அக்கிரமம் என்ன பண்ணும்? அக்கிரமம் நம்மளை சாக பண்ணும். அக்கிரமம் என்ன பண்ணும்? அக்கிரமம் விலப்பண்ணும். நீங்க அடுத்த 4வது காரியத்தை பாருங்கள. யோனா தீர்க்கனின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தை எட்டினிச்சு. அக்கிரமம் பரலோகத்தை தொடும். அக்கிரமம் பரலோகத்தை தொடும். மீகா 2:1 பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்கிறார்கள். அக்கிரமம் பொல்லாப்பு செய்யும். மல்கியா தீர்க்கனின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அக்கிரமம் ஒரு துரும்பு. ஒரு இரும்புல இருந்து துரும்பு எப்போ வரும் தெரியுமா? இரும்பு துரு பிடிக்கும், இரும்பு கெட்டு போகும். இரும்பு ஒன்றும் இல்லாமல் போகும்போது துரு, அந்த துரு நம்ம மேலே பட்ட நமக்கு செப்டிக்கா மாறிடும். ஒரு கதவு, இரும்பு கதவு அரிச்சு போக காரணம் என்ன? தண்ணி பட்டு தண்ணி பட்டு கதவு துரு பிடிச்சிருச்சு. துரு பிடிச்ச கெட்டு போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில துருவா மாறிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம துருவா இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மையான ஆயுதமா இருக்கணும். துருவா மாறிடக்கூடாது, ஆவிக்குரிய துரும்பா மாறிடக்கூடாது. அக்கிரம செய்கைக்காரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் துரும்பு, இவன் துரும்பு. தேவன் நம்மளை பார்த்து துரும்புன்னு சொல்லக்கூடாது. இவன் ஒரு கூர்மையான ஆயுதம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகம், அக்கிரம காரியம் வஞ்சிக்கும், அக்கிரமம் வஞ்சிக்கும். நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் உண்மை உள்ளவன், நான் பொய் பேச மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நானும் தேவனும் ஒன்னா இருக்கோன்னு சொல்லி நம்மளே நம்ம அக்கிரமம் வஞ்சிச்சிடும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரனை ஆக்கணைக்குள்ளே நியாய தீர்ப்புகளை கொண்டு செல்வார். இப்போ இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படி தெரியுமா? மீண்டும் நீங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள். பின்பு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து சிறந்த வஸ்திரங்களை தருகிற. ஏன் தெரியுமா? இந்த பகல் நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில் உனக்குள்ள அழுக்கு வஸ்திரங்கள் அக்கிரமம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அழுக்கு என்னது? அக்கிரமம். தேவ பிள்ளை, நீ அக்கிர வஸ்திரத்தோடு இருந்தா வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரனை அவர் அக்கினிக்குள்ளாக தீர்ப்பார், நரகத்திற்குள்ளே தள்ளுவார். நீங்கள் நரகத்திற்குள்ளே போக வேண்டும் என்பது பரலோகத்துடைய திட்டம் இல்லை. நீங்கள் நரகத்திற்குள்ளே போய் மறிக்க வேண்டும் என்பது பரலோகத்துடைய திட்டம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நரகத்தை கர்த்தர் பிசாசுக்காகவும் அவனுடைய தள்ளப்பட்ட தூதர்களுக்காகவும் உண்டு பண்ணினார். பிசாசு நரகத்திலே தேவத்துடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பத்தாவை, பிதாவை, அப்பாவை
புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்ற உங்களையும் என்னையும் நரகத்திற்குள்ளே தள்ளும்படி சத்துரு இந்த கடைசி காலத்தில் அவன் வேகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதான் கர்த்தர் தேவ சமூகத்தில் உன்னை உட்கார வச்சு சொல்லுறாரு, உன் அக்கிர வஸ்திரத்தை இப்பொழுது எடுக்கிற, உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தருகிற. கையை தட்டி கண்ணை மூடி வாயை திறந்து உடபலபல சண்டராபல தூரிய சகதனா ஆடக தோரமட கூடபா ரியாந்தலபா. இப்போ அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு சிறந்த வஸ்திரத்தை தருகிறார். வேதம் சொல்லுத்துல கர்த்தர் சொன்னார் அல்லவா, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து உன் மேல் சுத்தமான பாகையை வைக்கிறேன். சுத்தமான பாகை. இந்த அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:17, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் இனி நினைப்பது இல்லை. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:17 சொல்லப்பட்டதை போல இனி உன் அக்கிரமத்தை தேவன் நினைக்க மாட்டார். இனி உன் பாவத்தை தேவன் நினைக்க மாட்டார். நீ அக்கிரமக்காரனாய் மரித்து விட்டார், நீ நரகத்திற்குள்ளே தள்ளப்படுவாய். அக்கிரமக்காரன் சாவான், அக்கிரமக்காரன் விழுவான், அக்கிரமக்காரன் வஞ்சனை செய்வான். அக்கிரமம் ஒரு துரும்பு. லாமா காத்தாலா ரூலாபா சீதாபாலா உடா பாபா 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 ஷாம்பா பாபா கோ பாபா துவாவா யௌசாயா அயாமாவா கத்துயா வாத்தேயா சுவாத்தேயா ஹோ வேஷ்டே ஹோ சையா டோ டோமாட்டே கேல்துலாத்தே தூசாயா அல்லோ வாக்கெஸ் துவே ஷமாவா ஈஷே ஊசே துயா அஷ்லேபாவா கியாமாலா வஷ்லே ஸுலூஸா மக்கோட்டோசாயா அட்டோட்டோதே பட்டடி கட்டட்டோரியஸயா அஸ்லப்ரிடு ரம்ப்ரகேதுரியா லப்ரூரி Zemrahaturia Azarbaro Raptota Katuzate Ato Toto Matute Tito Katuya Ato Shuwaka Wasuya Ashlabruza Adrombragaduria Andraturi Andraza Braduria Labragandana Nia Grace Branustal Prowest Ezayosa Nia Grace Maloriatella Agramatin Vastrate Uriviraga தேவ பிள்ளைகளுக்கு சிறந்த வஸ்திரம், the quality dress, the best quality ஆடைகளை இப்போ ஆவியானவர் தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலே மரித்தவர்களே இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ நல்லா கவனிங்க. என்ன நல்ல வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வாங்க. அந்த பிரதான ஆசாரனாகிய யோசுவாவுக்குள்ள இருந்த வஸ்திரம் அது அழுக்கு வஸ்திரம், அது உண்மைதான். ஆனா அழுக்கு வஸ்திரத்தை மாத்துங்கன்ட்டு பிதா அந்த யோசுவா கிட்ட சொல்லுகிறார், உன் அக்கிரமத்தை எடுத்துட்டேன், உன் அக்கிரமத்தை எடுத்துட்ட சிறந்த வஸ்திரம். இந்த மாதத்துல வருகிற வருஷத்துல சிறந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம். கையை தட்டுங்க, வாயை தரங்க. சிறந்த வஸ்திரத்தை தருகிறார். மனுஷன் அழுக்க பார்த்தா கர்த்தர் சொல்றார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை நான் கலற்றுறேன், சுத்தமான பாகையை வைத்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தருகிற. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை அபிஷேகத்திலே சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை கிருபையிலே சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை அழைப்பிலே சிறந்திருக்கும்படி செய்வேன், உன் ஊழியத்தில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வா. உன்னை கர்த்தர் சிறக்க பண்ணணுமா, உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணணுமா? கமான், தேவ சமூகத்திற்கு வா. நீ அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனா இருந்தாலும் பரவாயில்லை, தேவ சமூகத்திற்கு வா. உனக்கு முன்னே தூதனை கர்த்தர் நிறுத்துவா. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அவனுடைய வஸ்திரத்தை எடுங்கள், அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தருங்க. the best quality dress. இந்த ராத்திரி நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சிறந்த வஸ்திரத்தை, மேன்மையான வஸ்திரத்தை, அபிஷேகம் உள்ள வஸ்திரத்தை, அக்கினி உள்ள வஸ்திரத்தை தருகிறார். சாத்துரியஸ் வா. அழுக்கா இருக்கேன்னு ஆதாம போல ஓடாதே. நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பிஷப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் மேன்மையான கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவனா இருந்தாலும் பரவாயில்லை, அழுக்கு வஸ்திரத்தை கொண்டுட்டு வா. உனக்கு சிறந்த வஸ்திரத்தை உன் அப்பன் நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். சிறந்த வஸ்திரம்.
அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் தம்மேல் விழ பண்ணினார். உன் அக்கிரமத்தை நான் எடுக்கிறேன், உன் பாவத்தை நான் எடுக்கிறேன், உனக்கு நான் வச்சிருக்கிற பிசாசு. வேதம் சொல்லுகிறது, சகரியா 3 சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்தில் சத்துரு அவனுக்கு விரோதம் செய்யும்படி நின்னா, ஆனா கர்த்தர் சத்துருவுடைய வாயை திறக்க விடல. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக சத்துரு எந்த திட்டத்தை போட்டானோ அதை கர்த்தர் மூடுகிறார். சத்துருவின் வாயை மூடுகிறார், பொல்லாத வல்லமையின் வாயை மூடுகிறார். ஓ அழுக்கு வஸ்திரம் இனி சிறந்த வஸ்திரம். Praise the Lord. இதை நீங்க பார்த்தீங்கன்னா பிசாசு வாயை திறக்கவே கர்த்தர் விடல. உனக்கு தீங்கு செய்யப்பட சத்துரு நிப்பான தவிர சத்துருவை செயல்பட விட மாட்டார். என் அப்பா எவனோ மந்திரம் பண்ணிட்டான், எவனோ பில்லி சூனியம் பண்ணிட்டான், எவனோ முட்டையை ஊதி வச்சிட்டான், நைட்டு சத்தம் கேக்கு, பகல்ல சத்தம் கேட்குது. ஏய் தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். சகரியா 3வது அதிகாரத்தில் அதான் நடந்தது. இந்த மகிமையான பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறை சொல்லும்படி சத்துரு விரோதம் செய்யும்படி பக்கத்தில் நின்னா, ஆனால் கர்த்தர் சொன்ன, நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். உங்கள் போராட்டங்களை கர்த்தர் கடிந்து கொள்வாராக, உங்கள் நிந்தனைகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக, உங்கள் அவமான ஹோ ஷபல ஹூசே கதோயா அதமா வகதயு அத்திய பசோயத்திய பாபா உட்டட்ட கதோரே செமக யோசயா அஸ்லமா சோதுரியா சலா கடிந்து கொள்வீராக. அழுக்கு வஸ்திரம் இல்லை, உனக்கு சிறந்த வஸ்திரம். பிரைஸ் காட். அழுக்கு வஸ்திரம் இல்லப்பா, உனக்கு சிறந்த வஸ்திரம். சுத்தமான பாகை உங்கள் மேல் விழுவதாக. சீடா மாடா ரூஸ் பந்தோரா சகலத்தியஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடி, லார்ட், என் கரப்பட்ட வஸ்திரத்தை நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. Shandara banandudaga badaga badalandura kasbaturis asama hawashi asekahu sepatala mawa bahuvati baya kawati stas tembala keto domasteta tu tutola tutapaka wawusto wapapayus. Thank you Lord. அழுக்கு வஸ்திரத்தை நிறைய பேர் கேவலமா பார்க்குறாங்களா? ஆனா அப்பா சொல்றாரு, அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தார, உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தார, உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தார. யார் மேலேயும் விழாத அந்த வஸ்திரம் உன்மேல் விழப்போகிறது. யாரையும் நம்பி கொடுக்காத வஸ்திரங்களை கர்த்தர் உன்னை நம்பி கொடுக்க போகிறார். யாரும் சுமக்க முடியாத மேன்மையான வஸ்திரங்களை தேவன் உன்மேலே போடாசாமா ஊதே காலாயா அக்கதூர பதா பட்டோ டட்டா கமட்டோலியா அல்லப்ரதுரி ஜமாஹோஷ் லப்ருசயதி லம்ப்ருஸ்டல பரமேஸ்வர் பரமாஸ்மிதுரியா கமெண்ட்ரோலஸ் கட்டளை கொடுக்கிறார். யாரும் சுமக்க முடியாத வஸ்திரம், யாரையும் நம்பி கொடுக்காத வஸ்திரம், அதுதான் சிறந்த வஸ்திரம், அதுதான் சிறந்த வஸ்திரம், அதுதான் சிறந்த வஸ்திரம். மகிமையில சிறக்க பண்ணுவார், கிருபையில சிறக்க பண்ணுவார், அபிஷேகத்தில் சிறக்க பண்ணுவார். பிதாவே, இந்த நல்ல மாத கடைசிக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருட மாதங்கள் தேவ கிருபையினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். பிரசோசூத பத்தா மசூனியா லகம்பாந்தே நாமாக்கோ ஆத்தியா தோமயஷ்டவாத்தியலோ அவாவா ககமாவு கத்தியா வாக்கவாவு செபத்துவய பூயாத்தியா மத்துவாயஷ்டபாலத்தியா. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், யாருக்கும் கொடுக்காத, யாரையும் நம்பி கொடுக்காத, யாராலையும் சுமக்க முடியாத சிறந்தவைகளை உன் கைமாறு தருகிறேன், சிறந்தவைகளை உன் கைமாறு தருகிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே வஸ்திரங்கள் கைமாற்றப்படுவதாக, வஸ்திரங்கள் மாற்றுகிற நிகழ்ச்சி நடப்பதாக,
உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சத்துரு எங்களை கண்டிக்காதபடி, சத்துரு எங்கள் குறைகளை வெளியே கொண்டு வராதபடி, எங்களுடைய பாவத்தை காயவரப்படுத்தாதபடிக்கு அந்த பிசாசை நீ கடிந்து கொள்ளுவீராக. சத்தத்தை கேட்டுக்கிற தாய்மார், தகப்பன்மார், அம்மாமார், அப்பாமார் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். Heal in the mighty name of Jesus Christ. சுகம், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள், மேன்மைகள், உயர்வுகள், தாழ்மை, அபிஷேகம் உண்மை சார்ந்து இருக்க ஆராதனை கேட்டது போல் உண்மை வாழ்க்கையாய் கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு கத்திருக்கிறவே தாரும். இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ அபிஷேகமும் தேவ பிரசன்னமும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழுக்கு வஸ்திரத்திற்கு பதிலாக சிறந்த வஸ்திரத்தை தருகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ரொட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ரொட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ரொட்டி.